உம்படிதாயிருப்பதாக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பராமரிப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் கர்த்தருடைய திருமணத்திலே ஒருமித்து வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையும் துதியும் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இதயத்தோடும் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சர்வகாலங்களை மறவாதே. ஆமென். உங்களுக்கு பார்த்து ஜெபம் பண்ணுங்க. வெரி குட். தியானங்களை வாக்கு செய்து இந்த நாளை ஆஸ்வதிக்கவும் அந்த காணாத திருமணத்தை ஆசீர்வதித்து குறையாவது நீக்கிற கர்த்தர் எங்களது பிள்ளைகளுடைய இந்த திருமணத்தை ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் குறையாவது நீக்கி சம்பூர்ணமான நிறைவான ஆசீர்வாதத்தை பொழுது வேண்டும். ஆனதாக எல்லா தேவைகளையும் நிறைவேற்று குறையின்றி ஆசீர்வதித்து
ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியமான காலையிலத்திற்காக துதிக்கிறோம். நீர் எவ்வளவாக எங்களை ஆசீர்வதித்து வருகிறேன் என்று நினைத்து பார்க்கும்போது எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற பரம தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அருமையான ஜெபாவுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த திருமண காரியத்தை நீர்தாமே ஒழுங்கு பண்ணி மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து சீர சிறப்பாக நடைபெறும்படி பிரிவெடுத்து வந்திருக்கிறீர். அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்து வருகிற எல்லா நன்மைகளும் ஈடாக எதுவுமே செலுத்த முடியாது. எங்களுடைய உதவியும் பிள்ளையா ஸ்தோத்திரப்பிலேயே எங்களை சீரடிக்கின்றோம். அவர்களுக்காக மாணவர்களுக்காக பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தின சுவாமி. இங்கே வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள் அனைவரும் இதில் ஆசீர்வதித்துள்ளோம். ஜெபாவுக்கு இப்பொழுது மனமக்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் அனைத்தையும் தேவதாமே அங்கீகரித்து ஆசீர்வதித்து இப்பொழுது திருமண ஆராதனைக்கு ஆயத்தப்படும் போது உம்முடைய பிரசனத்தை வைத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மோனோக்கி கொண்டாடுகிறோம். இந்த ஆராதனையானது நாமக்கு மேன்மைக்கண்டு சிறப்பாக சாட்சியுள்ள ஒரு ஆராதனை திகழ நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். வந்திருக்கிற மக்கள் அனைவரும் மணமக்களை ஆசீர்வதித்து தேவதாமை தெரிவு செய்ய வேண்டும் என்று முன்னோக்கி கேட்கிறோம். இதில் தொடங்கிய எல்லா காரியத்திலையும் இறைவான ஆசீர்வாதத்தை தெரிகிறேன். ஆண்டவரை சரிவான மணமக்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மரசமாக இருந்து உலக செல்வங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக கொடுத்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல அறிவான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உணர்வார்கள். ஆமென்.
அப்படியே உள்ள போடுங்க உள்ள பாடுங்க ஐயா பாடுதா பாடுறியா பாட்டு தான் என்னடி பாட்டு தான் சில்பா நீங்க போய் தள்ளி வந்துரு இங்க பாரு சில்பா see here ஜமா இவங்க இருங்க ஆப்டர் சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் வாங்க our lady flower boy baby boy வித்தியாசமா பாக்குறாரு பாபு Yeah.
இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவின் கானா ஊரில் தம்முடைய பிரசனத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவர் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடைய சேர்ந்திருப்பார். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தவராஜ், மேரி ஐவி ஜெபசெல்வி ஆகிய இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்களில் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேர் அருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். டேனியல் கவராஜ் ஆகிய நீர் மேரி ஐவி ஜெபசெல்வியை உமது மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பெற்றுக்கொள்வீர்கள். மேரி ஐவி ஜெபசெல்வி ஆகிய நான் ஆகிய நீர் சாமுவேல் கவராஜை உமது கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பெண்ணை திருமணத்திற்காக கொடுக்கிறவர் யார்? உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். மேரி ஐவி ஜெபசெல்வி ஆகிய நான் சாமுவேல் கவராஜ் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன்.
இவ்வாக்குரையை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். திருமாங்கல்யம் ஆசிரியப்படும் போது நாம் யாவரும் முழங்கால் நின்று குத்தி கெட்டாத அன்பின் வாரி பார்வோம் என கேட்டே பாட கடவுள். திருமாங்கல்யத்தை அழிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் எங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களையும் நிராசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கிலியத்தை உனக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். சாமுவேல் சபராஜும் மேரி ஐவி ஜெபசெல்வியும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் பண்ண கடவுள். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற சாமுவேல் தவராஜ், மேரி ஐவி ஜெபசெல்வி ஆகிய இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியும் சுத்தமாய் பாதுகாத்து உமது நியமங்களின் படி நடக்க அருள் புரிவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்வில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. எழுந்திருந்து மூன்றாம் பக்கத்தில் உள்ள கீர்த்தை பாடுவோம். 128ஆம் சங்கீதம். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போம் வாய்ப்பு. Oh
இப்பொழுது மேலும் பேராய பிரித்து பார்க்கிற பிஷப் அவர்கள் பல்வேறு செய்தியை இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 கடைசி வரை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 கடைசி வரை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நீளாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடி அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவரில் அன்பே பெரியது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசிப்பார். ஆமாம். பிதான் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் அனைவரும் கடவுளை துதிக்கவும், இந்த பரிசுத்த மெய்வாத்தின் நிலைமையில கணவன் மனைவியுமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற சாமுவேல் தேவராஜ், மேரி ஐவி, ஜெபா செல்வி அவர்களை வாழ்த்தவும், தொடர்ந்து நமது ஜெபங்களில் தாங்கவும் தேவன் நம்மை அழைத்து வந்திருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி படைப்போம். பரிசுத்த மெய்வாத்தின் மூலமாக இணைக்கப்படுகிறவர்கள் தேவனால் இணைக்கப்படுகிறார்கள் என்று தொன்று தொட்டு திருச்சபை விசுவாசித்து வருகிறதுக்காக கடவுளுக்கு நன்றி படைப்போம். நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இது எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை நாம் அதிர்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்தவ உலகத்திற்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய பிரின்ஸ் சார்ல்ஸ், டயானாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஏற்பட்ட குறை என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முதலாக கானா ஊரில் அந்த திருமணத்தை சிறப்பித்தார். அது யோவானுடைய திருமணம் என்று சிலரால் நம்பப்படுகிறது. அவருக்கு அதிகமாக விருப்பமுள்ள ஒரு திருமணத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுக்காமல் இருந்த ஒரு காரணம்தான் அந்த குறைக்கு காரணமாக இருக்க முடியும். இயேசுவை அவர்கள் நெருங்கி, ஆண்டவரே, இந்த குறை ஏற்பட்டிருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அவரிடத்தில் போகும்போது அவருடைய தாயார் அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லும்பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது எல்லாம் நிறைவாயிற்று. இந்த இடத்துல சாம், ஜெபா அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லாம் நிறைவாய் சம்பூரணமாய் பரிபூரணமாய் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். இயேசு கிறிஸ்து அதற்காகவே உலகில் வந்தார். ஏனென்றால் நீங்கள் பரிபூரணம் உள்ள ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது, அங்கிருந்த சபைக்கு எழுதும்போது, அன்பு குறைவு பட்டதினால் அங்கே பல குறைவுகள் ஏற்பட்டது. ஏதாவது ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு திருச்சபையில் குறைவுகள் ஏற்படுமானால் அன்பு குறைந்து விட்டது என்பதை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். There is a crisis of love of God. நாளும் பவுல் அடிக்கடி சொல்வது, மேலும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவியினால்
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டு இருக்கின்றார். ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை நாம் இல்லத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெற்று கடவுளுக்கு சாட்சிகளாக தம்பதிகளாக இருக்க வேண்டுமானால் தூயாவின் நிறைவு நமக்கு தேவை, தூயாவின் அபிஷேகம் தேவை. ஆகவே இந்த அபிஷேகம் பெற்ற உடனே பிதாவினுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது என்பதை அறிகிறோம். The God's love is shed abroad in our hearts through the Holy Spirit. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உறுதியான ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று ஒருவர் கேட்கக்கூடுமானால் that is the Holy Spirit. நாம் அதை ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். பில்லிகிரானுடைய வாழ்க்கையை ஒருத்தர் பார்த்து கேட்டாரா, what is the secret of the success of your life? In all your campaign, thousands and thousands of people surrender their lives to Christ. என்று சொல்லும்போது அவர் சொன்னாரா, இந்த பிரஸ் ரிப்போர்ட்டரை பார்த்து come on take down என்று சொல்லி அவர் சொன்னாரா, முதலாவது ஜெபம், இரண்டாவது ரகசியம் சொல்ல போகிறேன் ஜெபம், மூன்றாவது சொல்ல போகிறேன் ஜெபம் என்று தான் சொன்னார். It is a prayer and prayer and prayer. ஒருவேளை ஜெபா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கும் போது அவங்க அப்பா அம்மா கொடுத்த அன்பான பெயர் ஜெபா, ஒருவேளை உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆசீர்வாதத்தில் நிரப்பப்பட வேண்டுமானால் ஜெபத்தின் மூலமாய் தூயாவின் மூலமாய் பிதாவினுடைய அன்பை நீங்கள் பெற்று வாழ கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நமது ஆளுமைக்குரிய பேராயர்கள் அவர் ஜெபித்து அதிகமாக தவராஜ் பிஷப்பாக வர வேண்டும் என்று ஜெபித்திருப்பார். அதன் விளைவாக கடவுள் இன்னொரு ஜெபராஜ் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நிலையில ஜெபிக்கும் போது கடவுள் ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதத்தையும் கிருபையின் மீது கிருபையும் அருளி செய்கிறவராக இருக்கின்றார். It attracts people. It has got a divine gravitational force. Though you like or don't like, it is no matter for love. Love can attract people. ஆகவே ஜெபாவும் சாம் உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த அன்பை கொடுப்பாருனால் நிச்சயமாக ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பு கூற முடியும். ஆதியில் இருந்த மனிதர் ஆண்டவர் பார்த்து ஆதாமை தமது சாயலின்படி உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1:26-27 வாசிக்கிறோம். பெண்ணையும் அப்படித்தான் உண்டாக்கினார். எந்த விதமான வித்தியாசமே இல்லை. என்றால் அந்த மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல. ஆதியாகமம் 2:18 அவருக்கு ஏற்ற ஒரு துணை திருமணமாகி குடும்பங்களிலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிற நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்க வேண்டியது, உங்களுடைய மனைவியோ உன் கணவர் உனக்கு ஏற்றவர், அதை காட்டில் வேறு ஒருவரை நினைக்கவே முடியாது. ஆகவே ஏற்ற நல்லதொரு துணைவியை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட விபரீதம் என்னவென்றால் ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு விலகி போனார்கள். அவர் கொடுத்த கற்பனையை அவள் கை கொள்ளவில்லை. ஆகவே சோதனையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இல்லாமல் போனதால தடுமாறினார்கள், வீழ்ச்சி கண்டார்கள். வீழ்ச்சியின் காரணமாக வையகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவனையும் அந்த கீழ்ப்படியாமை ஆட்டி படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். டயானா தன்னுடைய திருமணத்தில் அப்படித்தான் சொன்னார். அங்க இருக்கு Archbishop Canterbury பார்த்து remove that word, I will obey, கீழ்ப்படிவேன் என்ற அந்த பெண் கொடுக்கிற வாக்குறுதியை அதை டெலீட் பண்ணும்படி கேட்டுக்கொண்டார். இப்போ என்ன ஆனது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் ஒவ்வொருவரும் நாம் கடவுளுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஒரு சொன்னார், ஒருவேளை அந்த பாம்பும் அந்த ஆப்பிள் பழத்தையும் பார்க்கும்போது இது ஒரு ஐரோப்பிய நடைமுறையிலே எழுதப்பட்டிருக்கிறது கலாச்சாரத்தில். ஆகவே தான் ஏவாள் அந்த ஆப்பிளை எடுத்து தானும் சாப்பிட்டால் தன் கணவனுக்கு கொடுத்தாள். இது ஒருவேளை ஒரு சைன கலாச்சாரத்தின் அடிப்படையில் எழுதிருக்குமானால் அந்த சீன பெண் பாம்பை பிடித்து தின்றிருப்பாள். பாவமே உலகத்துக்கு வந்திருக்காது என்று ஒருவர் சொன்னார். ஒரு இந்திய கலாச்சாரத்தின்படி இருந்தால் அந்த பழத்தையும் பாலையும் சேர்த்து அந்த பாம்பை வணங்கியிருப்பாள், நீதான் கடவுள் என்று. ஆக இதன் மூலமாக
எவ்விதமாக நம்மை படைத்த இறைவனை நாம் மறக்க வேண்டும் என்று பல சக்திகள் நம்மை திசை திருப்பி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. இந்த விதமான திருமணங்கள் தான் அவசியமா, அது வேறு விதங்களில் உள்ள பள்ளியில் ஆசிரியர்கள் மெத்தடாலஜி கற்றுக்கொள்வார்கள், எந்தெந்த மெத்தட்ஸ் பிரகாரம் செய்ய வேண்டும் என்று அவ்விதமான மெத்தட்ஸ் இந்த காலத்தில் தேடிக்கொண்டிருக்கார்கள். ஆகவே எதை எப்படி செய்தாலும் கடவுளது திருவாக்கின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனங்களை உங்கள் முன்னதாக நான் சமர்ப்பிக்க ஆசைக்கிறேன். இங்கே சொல்லப்படுவது, ஆண்டவர் சொல்லுகிறார், I am the model. நான் எவ்விதமாக என்னுடைய பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறேன். எப்படி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும், எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும், ஒரு ஆயர்கள் பேராயருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும், பேராயர்கள் ஆயருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும், இப்படி திருச்சபை மக்கள் ஆயருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும் என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொள்வதனால் பிதாவில் அன்பில் நிலைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே பிதாவினுடைய கற்பனையை கை கொண்டிருப்பாரானால் நாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை எவ்வளவாக கை கொண்டு ஜீவிக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் அதுதான் ஒரு அஸ்திவாரம். The foundation of a marriage is the love of Lord Jesus Christ. அவருடைய கற்பனையை நீங்கள் இருபேரும் கை கொள்வதனால் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். அதன் பயன் என்ன என்று ஒருவேளை கேட்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்குமானால் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், நிலையாயிருக்கும், வற்றாமல் இருக்கும், தேய்ந்து போகாமல் இருக்கும், என்றும் புத்தும் புதியதாக இருக்கும். ஆகவே தான் நாம் கிறிஸ்துக்குள் இருப்பது நியூ கிரியேஷன். It's a new experience for every person who is in the Lord Jesus Christ. என்பது அதனால் என்னவோ இந்த பரிசுத்த யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது, நற்செய்தி எழுதும்போது கானாவு திருமணத்தை கொண்டு வந்து இதுதான் a new creation என்ற அந்த திருமணத்தை வைத்து நம்மோடு பேசுகிறத நான் பார்க்கிறோம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு தந்தை தன் பிள்ளைகளை பார்த்து என்ன நினைப்பார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுவதை காட்டிலும் வேறு சந்தோஷம் நமக்கு இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவருடைய கற்பனையை கை கொண்டு கூடுமானால் நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம். அந்த சந்தோஷம் ஆண்டவருடைய மகிழ்ச்சி நம்மிலே நிலை கொண்டு இருக்கிறது, நிறைவாயிருக்கிறது, அது பரிபூர்ணமாக இருக்கிறது என்று 10:10 யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம். The பரிபூர்ண Sam must realize that God loves your dear wife Jeba. ஆகவே இரு பேரையும் ஆண்டவர் நேசித்த காரணத்தினால்தான் உங்களை இந்த வேளையில இரு பேரையும் ஒன்றாக அழைத்து வந்திருக்கிறார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே ஒருவரில் ஒரு அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் அநேக கற்பனைகளை லகுவாக்கி நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அதை கைக்கொண்டு ஜீவிக்க ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஆகவே என்பதை பொறுத்ததாக இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறதல்லவா. ஆகவே தென்னிந்திய திருச்சபையின் சார்பிலும் வந்திருக்கிற பேராயத்தின் சார்பிலும் உங்களை மனமாற நெஞ்சார் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை இன்று முதல் என்றும் பதிவுடனும் தமது மன நிறைவுடனும் ஷலோம் என்று சொல்லப்படுகிற அந்த மெய் சமாதானத்தோடு உடைய வாழ்க்கையை நிரப்பி உடைய ஆசீர்வதித்து அவருக்கு சாட்சிகளாக இருக்க கடவுள் கிருபை அளிப்பாராக. ஆமென்.
இவர்களுக்கு பலத்த அரணாயிரம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். தொடர்ந்து ஜெபம் செய்வோமாக. சாமும் ஜெபாவும் இந்த திருமண ஆராதனை வழியாக கொடுத்த வாக்குறுதியை முடிவு குறைந்தும் பாதுகாத்து கொடுத்ததாக கர்த்தருடைய கிருபை நாடி ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாக நேமத்தை மனு குடும்பத்தில் கொடுத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை தூய்மைப்படுத்தி நடத்துவரே, கணவனும் மனைவியாய்ப்பு செய்ய திணைக்கப்பட்டிருக்கின்ற சாம் ஜபா ஆகிய இவர்களை ஆசீர்வதியும். இருவரும் ஒருவர் பாரதி ஒருவர் சுமந்து ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உடைய வார்த்தை கீழ்ப்படுதலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு உண்மையாக உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். பிதாவே. சாமும் ஜபாவும் தங்களுடைய நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தின் வாழ்க்கை வழியாக திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அதற்குரிய கிருபை நாடி ஜெபிப்போம். ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த முதலியாருடைய வீட்டில் நீர்தாமே ஆண்டவரும் அரசமாக இருந்த ஆட்சி புரியும். நீர் வருதற்கு சேவை செய்தபடியே இவரிடம் பிறருக்கு சேவை செய்ய அருள்தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலாத்தாருக்கும் உம்முடைய மீட்பின் அன்புக்கும் சாட்சியாக இருக்க உதவி கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். பிதாவே. இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் ஈவால் மனுக்குலத்தை விருத்தியடைய செய்கிற பரம பிதாவே, இந்த அருமையான நம்முடைய பிள்ளைகள் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கு ஏற்ற சன்மார்க்கராய் வளருவதை கண்டு களி கூறுமளவும் தேவ அன்பும் அபிமானமும் உள்ளோராய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் அது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளைகளின் வழியிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று உமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதமும் அரவணைப்பும் பாதுகாவலும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடு கூட இந்த அருமையான மக்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக.
வெளியே நிற்கிறப்பனாலும் கையில் கொடுக்க